الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن البراء بن عازب رضي الله عنهما قال: كان رجل يقرأ سورة الكهف وعنده فرس مربوط بشطنين فتغشته سحابة فجعلت تدنو وجعل فرسه ينفر منها، فلما أصبح أتى النبي صلى الله عليه وسلم فذكر له ذلك فقال: تلك السكينة تنزلت للقرآن. متفق عليه. வினைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகளை பற்றி பாடங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் இடம்பெற்றுள்ள ஹதீஸு. பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள், சூரத்துல் கஹஃப் என்னும் அத்தியாயத்தை ஒருவர் இரவில் ஓதிக்கொண்டிருந்தார். அவர் அருகே 2 கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு குதிரை இருந்தது. அப்போது மேகம் அவரை சூழ்ந்தது. அவரை நெருங்கி வர ஆரம்பித்தது. அதை கண்டு அவரின் குதிரையோ மிரண்டது. காலை நேரம் வந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார். இது குர்ஆனுக்காக இறங்கிய சக்கீனத் என்னும் நிம்மதியும் அமைதியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 5011வது ஹதீஸும் முஸ்லிமில் 795வது ஹதீஸ். இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்தது முதல் விஷயம், குர்ஆனை ஓதுவதினால் அல்லாஹுடைய தரப்பிலிருந்து ஒரு விதமான நிம்மதியும் அமைதியும் இறங்குகின்றது. இந்த ஹதீஸில் குறிப்பாக இந்த ஹதீஸை சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு சம்பவம். அதிசயங்களை பற்றி சொல்லும் பொழுது முஅஜிஸா அல்லது கராமத் என்று சொல்வோம், மிராக்கிள்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடியது. இந்த அதிசயங்களை பற்றி பார்க்கும் பொழுது 3 வகையான அதிசயங்கள் பொதுவாகவே இந்த உலகத்தில் நிகழக்கூடியது. ஒன்று முஅஜிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு அதிசயம், அது நபிமார்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடியது. முஅஜிஸா என்பது ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்காக சவால் விடக்கூடிய ஒரு சேலஞ்சஸாக இருக்கும். யாரும் அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட முஅஜிஸா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நபிமார்களுக்கு அது பிரத்யேகமாக இருக்கும். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்கள் தூதர்களுடைய கரத்தினால் இந்த அதிசயங்களை ஏற்படுத்த அவன் செய்வான். எதற்காக? மார்க்கத்தை, அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் உண்மைப்படுத்துவதற்காகவும், அந்த நபி உண்மையானர் என்ப ஆதாரத்திற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அதை நாம நிறைய நபிமார்களுடைய விஷயத்தில் பார்த்தோம். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலாக இருக்கட்டும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகமாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட விஷயமாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனாக இருக்கட்டும், அல்லது அவருடைய வாழ்க்கையில் சந்திரன் பிறை 2 பாகமாக பிரிந்ததாக இருக்கட்டும். அது மட்டுமல்ல, மற்ற விஷயம், இது அனைத்தும் என்ன? இதற்கு முஅஜிஸா என்று சொல்லப்படும். இது நபிமார்களுக்கு அமையக்கூடியதுதான். அந்த நபிமார்களுக்கும் என்ன, தன்னிடம் இந்த ஒரு சத்தியம் கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் அது நடக்கும். அல்லாஹ் எப்பொழுது நாடுகின்றானோ அப்பொழுது அந்த அதிசயங்கள் ஏற்படும். அதனால் தான் எத்தனையோ தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கேட்கப்பட்டது, எங்களுக்கு அதிசயத்தை காண்பிங்க, மோஜிஸா கொண்டு வாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது என்னுடைய தரப்புல எதுவுமே கிடையாது, அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும் என்று நடந்தது. இரண்டாவது அந்த வகை பார்க்கும் பொழுது கராமத் என்று சொல்வோம். அதையும் ஒரு அதிசயமான விஷயங்கள். இந்த நபிமார்களுடைய விஷயம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைக்கு பிறகு முடிஞ்சிருச்சு. இதற்கு பிறகு எந்த ஒரு இந்த முஅஜிஸா என்று அமையாது. இரண்டாவது கராமத் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விதமான அதிசயம் என்று சொல்லும் பொழுது சாதாரண மனிதனால் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. சாதாரண ஒரு மனிதன் அதை செய்ய முடியாது. அது ஒரு அதிசயமாக தான் இருக்கும். இப்படி இரண்டாவது வகையை பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நபிமார்களை தவிர மற்ற சாலிஹீன்கள், நல்லோர்கள், அல்லாஹுடைய இறை நேசர்கள், அவர்களுக்கும் இந்த அதிசயங்கள் ஏற்படுத்துவது அல்லாஹுடைய ஒரு சட்டமாக இருக்கின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் அவர்கள்
கொண்டு வந்த அந்த மார்க்கம் உண்மையானது என்பதற்காக எண்ணற்ற சம்பவங்கள், எண்ணற்ற அந்த அதிசயங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அங்கு ஏற்படுத்துவான். அது அவுலியாக்களுக்கு, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு, சாலிஹீன்கள், நல்லோர்களுக்கு. ஆனால் எல்லா அவுலியாக்களுக்கோ எல்லா நேசர்களுக்கு இந்த அதிசயம் ஏற்பட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அதே போல் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் சிலருக்கு அதிசயத்தை ஏற்படுத்த அல்லது அந்த அதிசயம் அவங்களுடைய மூலமாக ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்துவான். ஆனால் எல்லா சாலிஹீன்கள், எல்லா நல்லோர்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அதிசயம் ஏற்படவில்லை. அப்போ அவங்க என்ன கெட்டவர்களா அல்லது அவர்கள் சாலிஹீன்கள் இல்லையா? இல்லை, அவங்களும் சாலிஹீன், அவசியம் கிடையாது. இது இரண்டாவது வகை. இது அல்லாஹு தஆலா சஹாபாக்களாக இருக்கட்டும், தாபீன்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற அதற்கு பிறகு வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், மார்க்கத்தில் நிலையாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தின அது நிறைய விஷயங்கள். ஹசன் பஸ்ரீ ரஹிமஹுல்லாவும் சரி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவும் சரி, இவர்களை இந்த அரசர் அவர்களை பிடித்து வருமாறு அனுப்பும் பொழுது வந்து தேடுகின்றார்கள். வீட்டில் இல்லை, ஆனால் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, எங்க அஹ்மத் பின் ஹம்பல், அல்லது இன்னொரு அறிவிப்பில் ஹசன் பஸ்ரீ ரஹிமா, எங்க ஹசன் என்றுனா அவங்க சைலண்டாக இருக்கும் பொழுது அதற்கு பிறகு கேட்டாங்க, உங்களை பார்க்கலையா? அல்லாஹு தஆலா என்னை இவர்கள் மூலமாக பாதுகாத்தான். இப்படி ஏற்படக்கூடிய விஷயம் நிகழ்ந்தது, உண்மையான சம்பவம். இது இரண்டாவது விஷயம். இதுவும் என்ன, அவர்கள் மூலமாக தானாக இதை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்படுத்த முடியாது. இப்போ இருவர்களும் நபிமார்களும் சரி, சஹாபாக்கள் அல்லது நல்லோர்கள் பிறகு வந்தவர்கள், அவர்கள் தான் நாடிய நேரத்திலோ தான் நாடிய விஷயத்தை கொண்டு வருவதற்கு அவர்களால் சக்தி கிடையாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அது ஏற்படும். இதை தவிர மூன்றாவது வகையாக இருப்பதுதான் ஷயாத்தீன்கள், ஜின்கள் மற்றும் ஷைத்தான்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள், சில வித்தைகள் என்று சொல்லலாம். அது சூனியத்தின் மூலமாக ஏற்படக்கூடியதும், மக்களுடைய கண்ணில் மண்ணை தூவிய நிலையில் அவங்களுடைய முன்னால் ஒரு விஷயம் நடப்பது போல காண்பிக்கக்கூடிய விஷயம் என்ன, இது ஏற்படும். யாரோ ஒருத்தர் வானத்தில் பறப்பது போன்றோ, தண்ணீரில் நடப்பது போன்றோ, இப்படி என்ற விஷயங்கள்லாம் என்ன, ஷைத்தான் மூலமாக, ஜின்கள் மூலமாகவும் இது ஏற்படுகின்றது. இதுவும் என்ன, அல்லாஹு தஆலா மற்றவர்களுக்கு இது சோதனையாக வைத்திருக்கின்றான். இப்போ இங்கு ஒரு சாலிஹீனாக இருக்கக்கூடியவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில் அதிசயம் ஏற்பட்டது என்று நாம் நம்புவது என்றால், எந்த அளவு அவருடைய வாழ்க்கையில் மார்க்கப்பற்று இருக்கின்றதோ, எந்த அளவு அவருடைய வாழ்க்கையில் பேணுதல் என்று இருந்ததோ, அந்த அளவு நம்ம புரிந்து கொள்ளலாம், ஆம் இவர்களிடம் ஏற்பட்டது அது ஒரு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஒரு அதிசயம்தான். அதே ஒரு மனிதன் தொழுகையின் தொழுகாமல், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளாமல், அதே போல் எல்லா பாவமான விஷயத்தில் அவன் இருக்கின்றான், அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மக்களுக்கு முன்னால் ஒரு வித்தையை காட்டுகின்றான் என்றால், அது முழுக்க முழுக்க ஷைத்தானுடைய ஒரு உதவியை கொண்டோ, ஜின்களை உதவி கொண்டோ, சூனியத்தை கொண்டுதான் இருக்கும். எப்படி அங்கு ஃபிரௌனுடைய அரசவையில அவனை சார்ந்திருந்த சூனியக்காரர்கள் மக்களுடைய கண்களை மறைத்து விட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் கயிறு போடப்பட்டது, ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் அந்த கயிறை பாம்பு நடமாடும் போல, பாம்பு வந்து அங்கு ஊர்ந்து வருவது போலதான் பார்த்தார்கள். பிறகு ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அஞ்சினார்கள். அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்டு, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பிரம்பை கீழே போடுங்க என்று சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு பாம்பாக மாறி அனைத்து அந்த கயிறுகளையும் என்ன விழுங்கி விட்டது. இதை நாம குர்ஆனிலே நாம பார்ப்போம். இப்போ இந்த மூன்றாவது விஷயம் என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக சூனியத்துடைய மற்றும் இந்த ஜின்களுடைய உதவியை கொண்டு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இதிலிருந்து நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். சூனியத்தை கற்றுக்கொள்வதோ அவரிடம் செல்வது என்பது மனிதனை ஆக்கிவிடும். அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையை தள்ளப்படலாம். இந்த விஷயத்தை நாம் இங்கு இந்த சம்பவம் ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது, இந்த சஹாபி இன்னொரு அறிவிப்பில் வரும் பொழுது உசைத் பின் ஹுதைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய ஓதக்கூடிய அந்த சுப்ஹானல்லாஹ் அந்த குரல் என்பது ரொம்ப மென்மையாகவும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுனால அந்த சப்தத்தை கேட்பதற்காக வானவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். இன்னொரு அறிவிப்புல
இதே போல அல்லது இன்னொரு அந்த குதிரையை கட்டி போடப்பட்டது, அதற்கு பக்கத்தில் அவங்களுடைய குழந்தை கீழே வைத்து இருந்தார்கள். அவர்கள் குர்ஆனை ஓத ஓத அந்த குதிரையும் என்ன அது மத பிடித்தது போல துள்ளி குதிக்கும் பொழுது, குறிப்பாக மிரண்டு செய்யும் பொழுது அஞ்சினார்கள். எங்கு கயிறை அறுத்து கொண்டு குழந்தைய மிதிச்சிருமோ என்று அவர்கள் என்ன செய்தார்கள், நிப்பாட்டி விட்டார்கள். அதற்கு பிறகு காலையில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அந்த மேகமாக இருந்த அந்த சகீனத் என்பது அது வானவர்கள் உங்களுடைய குரலை கேட்பதற்காக, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படக்கூடிய அது கேட்பதற்காக அவர்கள் இறங்கி வந்தார்கள். அதை பார்த்து அந்த குதிரை மிரண்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் என்ன புகாரில் வரக்கூடிய சம்பவம், உண்மையான ஒரு சம்பவமாக இருக்கின்றது. இப்போ இப்படி இந்த சகீனத் மற்றும் அமைதியான ஒரு விஷயம் இறங்கியது என்பது அல்லாஹு தஆலா தான் நாடியவனுடைய நல்லடியார்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எந்த அளவு பேணுதலாக இருப்போமோ அல்லாஹுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதுல வானவர்களும் நம்ம ஓதக்கூடிய குர்ஆனை கேட்கக்கூடியவர்களாகவும் அதை ரசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்போ நம்ம குர்ஆனை ஓதும் பொழுது அழகான ஓசையை கொண்டு மிகவும் சரளமான முறையில் நாம ஓதுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதுல பிரத்யேகமாக சூரத்துல் கஹஃப் ஓதக்கூடிய சம்பவம் சூரத்துல் கஹஃப் ஓதக்கூடியவருடைய சிறப்பை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஜுமா எவர் ஒருவர் சூரத்துல் கஹஃபை ஓதுகின்றார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்களுக்கு இரு ஜுமாவுக்கு இடைப்பட்ட அந்த நாட்களில் அல்லாஹு தஆலா ஒரு தனிப்பட்ட ஒரு ஒளியை ஏற்படுத்துவான். அந்த ஒளி அவர்களுக்கு ஒரு விதமான கைடன்ஸ் என்று சொல்லலாம், ஒரு விதமான அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய விஷயம். இந்த இடைப்பட்ட 2 ஜுமாவுக்கு இடையே இருக்கக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு நேரான ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய மற்ற அவர்களுடைய விஷயத்துல ஒரு உதவிகரமாக இருக்கும் என்று ஹதீஸுகளில் நமக்கு வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். 2 ஜுமாவுக்கிடையே கிடைக்கக்கூடிய சிறப்புகளும் சொல்லப்பட்டது ஹதீஸ்களில். ஆக இங்கு குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயம், நாம் குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் கொள்ள வேண்டும். அதை சரளமாக அழகாக ஓதுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி அழகாக ஓதுகின்றோம் என்பதற்காக நாம அதுல ரொம்ப சிரமப்பட்டு நம்ம என்ன செய்ய தேவையில்லை. நாம நம்மை சிரமத்தில் போட்டுக்கொள்ள தேவையில்லை. சிலருக்கு முடியாத பட்சத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அந்த மனிதனுக்கு எந்த அளவு அழகான முறையில் படிக்க இருக்கோ அதை அவர்கள் படிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆக இந்த ஹதீஸில் மூலமாக விஷயங்களை அறிந்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் இன்னும் சில ஹதீஸுகள் இதை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனில் சொல்லப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்காகவும் அதே போல் அதன் பிரகாரம் அமல்படுத்தி அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நமக்கு ஒரு சாட்சி பகரக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹு தஆலா அமைத்து நம்மை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன்.